இங்க இவர் இந்த ஆஃபீஸில் பியூனா இருக்காரு. எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குறாரு. ஒரு பொண்ணு மட்டும் உங்கள் குட்டி பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா படிக்கிறாளான்னு கேட்கும்போது நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு இவர் தயங்கிக்கிட்டே நிற்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை ஸ்கூலில் வந்து டெய்லியும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, வெளியில் போனால் ரொம்ப காசு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பென்ட்ரைவை கொடுக்குறாரு. இதுக்கு ஏன் தயங்குறீங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் வந்து பாஸ் பார்த்துருவாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இவங்களும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்தோன்னே அவங்க பொண்ணு ஹாப்பியாக வாங்கிட்டு அதை பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம பொண்ணு பிரிண்டர் கேட்டுக்கிட்டே இருக்கா, என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த மாதம் சம்பளம் கொஞ்சம் டைட்டு, அடுத்த மாதம் வந்தோன்னே பார்ப்போன்னு அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு முந்தின நாள் எப்பயும் போல் எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு இந்த லேடி கிட்ட போய் என் பொண்ணு உங்களுக்காக கிரீட்டிங் கார்டு கொடுத்தான்னு உடனே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வரைஞ்சிருக்காளேன்னு சொல்கிறாங்க. இவர் எப்பயும் போல் தயங்கிக்கிட்டே வந்து இந்த பென்ட்ரைவை கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, நான் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. பாஸ் உங்களை கூப்பிட்றாருன்னு இவர் பயப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றாவது, நான் பார்த்துக்கிறேன் போங்கன்றாங்க. இவரும் தயங்கிக்கிட்டே போகிறாரு. இவங்க பாஸும் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இவரை அப்படியே கட் பண்ணுறாங்க. இவர் வீட்டுக்கு சோகமாக வராரு. அவங்க பொண்ணு கேட்குறா என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி. வெளியில் டிஃபன் பாக்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு வாமான்னு உடனே இவங்க வெளியே போய் பார்த்தா அங்கே ஒரு பிரிண்டரே இருக்குது. அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து ஆசையாக அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறா. அப்போ தான் காட்டுறாங்க, ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தீபாவளிக்காக ஒரு பிரிண்டரே கிஃப்ட் பண்ணி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் கண் கலங்கி போய் நிற்பார்.